அடுத்த பாடலை தருவதற்காக சென்ட்ரல் சாம்ஸ் ஸ்ரீவத்சலா. Central Champs.
விட்டு பஞ்சாரத்து கோழிய விட்டு போராளி பொட்ட புள்ள ஊற விட்டு சாமந்தி பூவா ஊமத்தம் பூவா கருத்தம்மா இந்த பூவம்மா அஞ்சாறு சீவே உள்ளூரில் ஏங்க பொதிமாட்டு வண்டி மேல போட்டு வச்ச மூட்டை போல் போராளி பொண்ணு தாய் போல போல வென்று கண்ணீர் விட்டு தண்ணீரும் சோறும் தந்த மண்ணா விட்டு பால் பீச்சும் மாட்ட விட்டு பஞ்சாரத்து கோழிய விட்டு போராளி பொட்ட புள்ள ஊற விட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த பாட்டு எவ்வளவு தூரம் ஃபீல் பண்ணணும் கடைசி வரைன்னு சொல்லி. முடிஞ்சளவு நீங்கள் அந்த அதில் உள்ள ஃபீலை கொண்டு வந்தீங்க. இருந்தாலும் ஒரு 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 ஓட்டம் ஒன்று இருந்தது. இன்னும் கொஞ்சம் அப்படி அமைதியாக போயிருக்கலாம்னு என்னுடைய ஒரு அபிப்பிராயம். நீங்கள் ஒரு அவசரத்தில் கரெக்டாக எல்லாமே கரெக்டாக முடிச்சிடணும்னு அந்த ஃபீல் வருது. வந்தாலும் அந்த கரெக்டான அந்த சேட்னஸ் இன்னும் கொஞ்சம் கூட இருக்கணும் அந்த பாட்டில். கடைசி வரையும் அப்படி தான் இருக்கும். அந்த மெலடியே அப்படி தான். ஃபைனலுக்கு நீங்கள் போகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னும் நீங்கள் கொஞ்சம் பர்ஃபெக்டாக ஆகணும் ஸ்ருதியில். ஏன்னா முதல்ல தொடங்குற நேரம் கொஞ்சம் ஸ்ருதி விலகி தான் தொடங்குனீங்க. சில இடங்கள்ல அப்படி கொஞ்சம் விலகி நிற்குது. அது நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா நீங்கள் ரொம்ப நல்லா பாடுறீங்க, நல்லா பாடக்கூடியவங்க, எந்த மாதிரியான சுரங்களையும் பாடக்கூடியவங்க. அப்போ இன்னும் நல்லா கன்சன்ட்ரேட் பண்ணி பாடினீங்கன்னா அது பர்ஃபெக்டாக இருக்கும். ரைட்? அப்போ ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு ஃபைனலுக்கு போகிறதுக்கு என்ற வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் ஸ்ரீவத்சலா. அருமையா பாடி இருந்தீங்க. நிறைய ட்ரெயின் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பிராக்டிஸ் இருக்கு. ஸோ ஸ்ரீவத்சலா பண்டாரவளை சென்ட்ரல் சாம்பியன்ஸுக்காக போட்டி போட்டுட்டு இருக்கிறீங்க. ஸோ அந்த காலம் முதல் எல்லோருட்டையும் வந்து பாராட்ட பெற்றுட்டு வாருங்க. ஸோ இன்றைய தினமும் அப்படித்தான். ஸோ சொல்லுங்க உங்களுடைய அந்த அனுபவம். முதலாவதா நான் வந்து இந்த சக்தி சூப்பர் ஸ்டார் மேடையில் நிற்கிறதுக்கு முதலாவது காரணம் என்னுடைய அம்மா. என்னை வந்து இந்த சூப்பர் ஸ்டார் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு அவங்க அலவ் பண்ணலைன்னா நான் இவ்வளோ தூரம் நிற்க மாட்டேன். அதே நேரத்தில் ஒவ்வொரு ரெக்கார்டிங்க்கும் என்னோட வந்து எனக்கு சாங் செலெக்ஷனும் சரி, ப்ராக்டிஸ் கொடுக்கறதுலையும் சரி, அம்மா வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்காங்கன்னா, அதனால அம்மா தேங்க்யூ வெரி மச் அம்மா, ரொம்ப நன்றி. அதே நேரம் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்கிற நேரம்னா நான் வந்து கிளாசிக்கல் மட்டும்தான் எனக்கு நல்லாவே தெரியும். மற்றபடி வெஸ்டர்னும் சரி, ஃபோக் சரி, எனக்கு கேம்பஸில் பாட சொன்னாலும் நான் எல்லாமே கிளாசிக்கலில் தான் பாடுவேன். இப்போ எல்லாருமே சரிப்பாங்க. சூப்பர் ஸ்டாருக்கு வந்ததுக்கப்புறம் தான் என்னாலையும் வெஸ்டர்ன் பாட முடியும், ஃபோக் ஏதோ பாட முடியுங்கிற அளவுக்கு ட்ரெயின் பண்ணது வந்து சூப்பர் ஸ்டார் மூலமாக எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்ல முடியும். அதனால் இந்த மேடை வந்து என்னோட கரியரில் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு திருப்பு முனைன்னு கூட நான் சொல்லுவேன். வாழ்த்துக்கள் ஸ்ரீவத்சலா. அவருக்கு காரணம் அம்மா, அவருடைய இந்த துறைக்கு காரணம் அம்மா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாருக்குமே அம்மா ஒரு காரணம். அம்மா இல்லாம யாரும் இல்லை. அம்மா அம்மா என்ற அந்த ஸ்தானத்துக்கு மேல நீங்க டீச்சரா கடமைப்பட்டிருக்கீங்க. ஸோ நீங்க ஒரு கர்நாடிக் டீச்சர். சொல்லுங்கம்மா, உங்களை பொறுத்தவரையில ஸ்ரீவத்சலாவினுடைய அந்த வளர்ச்சி எப்படி இருக்குது? இந்த சக்தி கலைக்கூடத்துல ஒர்க் பண்ண எல்லாருமே முதலாவது நான் சொல்றது என்னன்னா, அவங்க தான் ஸ்ரீவத்சலாவுடைய வளர்ச்சிக்கு காரணம் சொல்லி. ஏன்னா முதல்ல வந்து அவங்க சக்தி சூப்பர் ஸ்டாருக்கு போகணும் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு ஏற்கனவே 4 சீசன் நடந்தது, நான் அதை டிவியில் பார்த்துருக்கேன். எத்தனை சிரமம் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அப்போ நமக்கு போக முடியுமா அப்படிங்கிற ஒரு அந்த சந்தேகம் இருந்தது. அடுத்து என்னன்னா, இந்த ஸ்ரீவத்சலாவுடைய அப்பா இறந்து 10 வருஷம் ஆகுது. அவருக்கு ரொம்ப தன்னோட பிள்ளைங்க வந்து முன்னால் வரணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்தது. ஆனால் அதை வந்து அவரால் கண்டுக்க முடியல. அவர் பெரிய ஒரு கவிஞர். அப்போ ஒரு கவிதையை எழுதும்போது அவர் சொல்லுவார், நான் எழுதுவேன். அதை அந்த கவிதை பூரணமாக வெளியில முழுமையாக அடையிறதுக்கு சரியான கஷ்டம். அது மாதிரி தான் இந்த சக்தி சூப்பர் ஸ்டார் வந்து இந்த சீசன்ல வந்து நிகழ்ச்சிகளை அவங்க வந்து வெளியில கொண்டு வர்றதுக்கு எத்தனை சிரமப்பட்டிருக்காங்க அப்படிங்கறத நான் எழுதின அவர் எழுதின கவிதையை நான் எழுதி அது
எத்தனை சிரமத்துக்கு மத்தியில் அது வெளி வந்திருக்குதுங்க அந்த அனுபவத்தை கொண்டு நான் சொல்றேன். இதை அந்த கலைக்கூடத்தை வந்து பார்த்தோன்னே எனக்கு அந்த நினைவு தான் வந்தது. ஏன்னா நிறைய சிரமப்பட்டிருக்கீங்க எல்லாரும், இதுல இருக்கிற ஒர்க்கர்ஸ் அவ்வளோ பேருமே இவளோட திறமையை வெளிக்கொண்டு வர்றதுக்கு என்னோட நீங்களா தான் கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லணும். உங்க எல்லாருக்கும் என்னோட நிறைவான நன்றி. ஸ்ரீவத்சலா நாடறிந்த ஒரு கவிஞன், மூத்த கவிஞனின் புதல்வி, திரு ராமநாதன் சாரின் புதல்வி. ஸ்ரீவத்சலா இன்னும் தூரம் செல்ல வேணும், எதிர்காலம் இருக்குது கண்டிப்பா, வாழ்த்துக்கள். அதுக்கு முன்னால் அக்காவுடன், அக்கா வணக்கம். ஸ்ரீவத்சலா பத்தி எல்லாருமே நல்லதா தான் சொல்றாங்க. ஒரு பக்கம் நன்மை இருக்கு, ஒரு பக்கம் குழப்படி இருக்கு. அவட குழப்படி எல்லாம் நீங்க சொல்லுங்க. எல்லாரும் சீரியஸ் ஆயிட்டாங்க, அதனாலதான். வத்சலா வீட்டுக்கு அவ வந்து செல்ல பிள்ளை இல்ல, கொலைப்படி நீ எல்லா வீட்லயும் சின்ன பிள்ளைகள் செய்யத்தான் செய்வாங்க. அவ அப்படி இல்ல. இந்த சக்தி டிவிக்கு சக்தி சூப்பர் ஸ்டார் இந்த சீசனுக்கு வத்சலா இவ்வளவு தூரம் வந்திருக்குது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல இப்படி ஆர்கெஸ்ட்ரா ஜட்ஜஸ் முன்னாடி, கேமரா லைட்ஸ் முன்னாடி அந்த மைக்கை பிடிச்சி பாடுறதுக்கே ஒரு தனி கட்ஸ் வேணும். அந்த கட்ஸோட அவளுக்குன்னு அவ செலக்ட் பண்ற சாங்ஸ் அவளுக்கே சேலஞ்சிங்கா தான் இருக்கும். அப்படியான சாங்ஸ் அவ செலக்ட் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணா, தனியா ஹார்ட் ஒர்க் பண்ண, சாப்பிடாம எல்லாம் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணா. அவ பண்ண ஹார்ட் ஒர்க்கா இவ்வளவு தூரம் வந்திருக்கு. எங்களுக்கு ரொம்ப விருப்பம். எப்படியோ அவ வந்து டைட்டில் வின் பண்ணணும் அப்படிங்கிற விருப்பம் எனக்கும் சரி, என்னுடைய குடும்பத்தார் சுற்றத்தார் எல்லாருக்குமே உள்ள விருப்பம். இந்த இடத்துல நானும் என்னுடைய அக்காவுடைய சார்பா சொல்ல இருக்கிறது, we are so proud of you to have a sister like you. God bless you.